ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட லூக்கா 1 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட 2 நபரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற. முதலாவதாக பலவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, இரண்டாவதாக தாழ்மையுள்ளவர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பலவான்களை இந்த பூமியில் நாம் பார்க்கும்போது அவர்கள் பலத்தை கொண்டு அநேக காரியங்களை செய்வார்கள், மற்றவர்களை பயமுறுத்தி கொண்டிருப்பார்கள். அந்த பலவான்கள் இடத்தில் அநேக செல்வாக்குகள், என்னென்ன பலம் இருக்கிறதோ, பண பலம், இன்னும் அதிகார பலங்கள், இன்னும் அநேக பலம் அவர்களிடத்தில் இருக்கும். அதையெல்லாம் அவர்கள் நினைத்து மிகவும் பெருமையாக பேசிக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இருப்பார்கள். ஆனால் அது தேவன் வெறுக்கிறதுனால் இந்த வார்த்தை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களாக இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நபரையும் ஆண்டவர் அவர்களுடைய இடத்திலிருந்து அவர் தள்ளுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னை படைத்த தேவனுக்கு முன்பாக அவன் தாழ்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். மனிதனிடத்திலும் நாம் தாழ்மையாக இருக்கும்போது ஆண்டவர் உயர்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கு லூக்கா புஸ்தகத்தில் மரியாளுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக அவள் தாழ்மைப்பட்ட போது அவளையும் தேவன் உயர்த்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டாதபடிக்கு கர்த்தரை குறித்து அவருடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேத வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு புஸ்தகத்தில் 4 10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் பலவான்களைப் போல அவர்கள் பெருமையாய் பேசிக்கொள்கிற காரியங்களைப் போல நாம் இந்த பூமியில் மற்ற காரியங்களை குறித்து நம்முடைய செல்வாக்குகளை, நம்முடைய பலத்தையும், நம்முடைய அந்தஸ்துகளையும் நினைத்து நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுவீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் மேன்மை நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் மேன்மை உள்ளவர்களை, பலவான்களை தேவன் கீழே தள்ளுகிறவர். அவருடைய சிங்காசனத்திலிருந்து, அவர்களுடைய உயர்விலிருந்து, அவர்களுடைய செல்வாக்குகளிலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் அதை கீழே தள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் பெருமையை நீங்கள் உதறிவிட்டு தாழ்மையை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். தாழ்மை உள்ளவர்களாக இந்த பூமியில் வாழும்போது மெய்யாகவே தேவன் நம்மை உயர்த்துகிறார். ஏனென்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பரலோகத்திலிருந்து தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தாழ்மையுள்ளவராக அவதரித்தார். நமக்காக எல்லாவற்றையும், அவர் எல்லா மேன்மைகளையும் இழந்து அவர் எல்லாவற்றையும் நமக்காக அர்ப்பணித்து இந்த பூமியில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். பல பாடுகளை பட்டார். அவருக்குரிய மேன்மை மிகவும் உயர்ந்தது. ஆனாலும் நம்மை நேசித்தபடியினால் அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நமக்காக, இயேசு கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிறார். மேன்மைகளை உதறி தள்ளி நமக்காக தாழ்மையுள்ளவராக இந்த பூமியில் அவதரித்து நமக்காக அநேக காரியங்களை செய்திருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். தாழ்மையுள்ளவர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் போது தான் தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பலவான்களைப் போல அல்லாதபடிக்கு தாழ்மையுள்ளவர்களாக இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் தாழ்மையுள்ளவர்களாக வாழ்வோம். தேவன் கொடுக்கிற உயர்வை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தியிருந்த வசனத்தில் கூட 2 நபரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பலவானை குறித்தும் தாழ்மையுள்ளவர்களை குறித்தும், பலவானை நேர் ஆசனத்திலிருந்து தள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் பலவான்களாக இல்லாதபடிக்கு தாழ்மையுள்ளவர்களாக உம்முடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு நீர் எங்களை உயர்த்தும்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் தாழ்மைப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன்.